ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சுக்கிர பெயர்ச்சி. நம்ம தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா மாத பலன் பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். கிரகங்களுடைய பெயர்ச்சியும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல இப்ப மெயினா நம்ம பார்க்க போற விஷயம் பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய பெயர்ச்சி. சுக்கிரன் காலபுருஷ தத்துவப்படி 4வது வீடான கடக ராசியிலிருந்து 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானமான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அவர் பாத்தீங்க அப்படின்னா 31/7/2024 பயிற்சி ஆகிறார். தமிழ் மாசத்துக்கு ஆடி மாசம் 15ஆம் தேதி அவர் புதன்கிழமை பெயர்ச்சி ஆகிறார். பெயர்ச்சியாகி 24/8/2024 வரைக்குமே ஒரு ராசியில பயணம் செய்கிறார். இந்த பயணம் செஞ்சு இந்த சுக்கிரனுடைய காரகம் என்னென்ன, இத்தனை கிரகங்கள் 9 கிரகங்கள் இருக்கு. 9 கிரகங்களுக்குமே பாத்தீங்க அப்படின்னா, அதாவது குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, அது இல்லாம வருஷ பலன், மாத பலன் எல்லாம் நம்ம வரிசையா பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். இந்த சுக்கிர பெயர்ச்சி ஆகப்பட்டது என்ன செய்யும், அதனுடைய காரகம் என்னென்ன, சுக்கிரனுடைய பணி என்னென்ன, அதாவது பாத்தீங்க அப்படின்னா என்ன பலனை கொடுக்கும், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த கிரகங்களுடைய அமைப்பெல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். சுக்கிரனுடைய வீடான ரிஷப வீட்டுல சந்திரன், செவ்வாய், குரு 3மே இருக்கு. சூரியன் பாத்தீங்க அப்படின்னா கடகத்துல இருக்கு. 5ஆம் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானமான சிம்ம வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா புதன், சுக்கிரன் 2 பேருமே இருக்கு. கன்னியில பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் பயணம் செய்யறாரு. அதே இது பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் பெற்று கும்ப ராசியில பயணம் செய்யறாரு. ராகு பாத்தீங்க அப்படின்னா கடைசி, அதாவது காலபுருஷ தத்துவோடு 12ஆம் இடமான மீன ராசியில ராகு பகவான் பயணம் செய்கிறார். ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்தனி தன்மை உண்டு. இந்த தனித்தனி தன்மையாகப்பட்டது இந்த ஒவ்வொரு பிரதிபலிப்பும், அந்த கதிர்வீச்சுக்கள் அனைத்துமே நம்ம உடம்புல பிரதிபலிக்கும். பிரதிபலிக்கிறதுனால விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு, நடக்கக்கூடிய தசாபுத்தியினுடைய அமைப்பு, இந்த கிரகங்கள் 12 கட்டத்துக்கு எங்கெங்க கோச்சார பிரகாரம் வருது அப்படிங்கிறத ஒரு அமைப்பு, இதெல்லாம் வச்சு விதி ஜாதகத்தை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பலன் ரொம்ப துல்லியமா இருக்கும். அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, மீன ராசி காலபுருஷன் தத்துவப்படி 12வது இடம். இந்த 12ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான். தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் தான். ஆனா ரெண்டுக்குமே பாத்தீங்க அப்படின்னா வெவ்வேறு குணத்துகளை கொண்டது. ஆண் ராசி, பெண் ராசி அதுக்கு தகுந்த ஒரு செயல்பாடு இருக்கும். மிக மிக ஒரு நல்ல ஒரு பக்குவமும் பரிவும் கொண்ட ஒரு அனுபவசாலியான திறமையை கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நபர்கள் இந்த மீனராசி அன்பர்கள். அவங்க எந்த ஒரு துறையில காலை எடுத்து வச்சாலும் தோல்வி என்பது கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு திறமையா செயல்படக்கூடிய ஒரு நபர்கள் இந்த மீனராசி அன்பர்கள். அவங்களுடைய செயல்பாடு எப்பவுமே பிரமிக்கத்தக்கதாகவே இருக்கும், நல்லா இருக்கும், எந்த விதமான குறைபாடும் வரவே வராது. இந்த சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னா மீனராசிக்கு 3க்கும் 8க்கும் உள்ள அதிபதி. அவர் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்து 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்துக்கு பயிற்சியாகி புதன், சுக்கிரன் 2 பேரும் அவருடைய 12ஆம் இடத்தை, உங்களுடைய 12ஆம் இடத்தை வக்ரம் பெற்ற சனியினுடைய இடத்தை பார்க்கும் பொழுது பார்வைக்கு பலன் உண்டு. குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி 3ல இருந்து உங்களுடைய 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் பார்வையிடுறார். 3, 7, 11 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அதாவது உங்களுடைய 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம். அப்ப எப்படி இருக்கும்? 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானம், திருமணம் சார்ந்த விஷயங்கள், ஆண் பெண் யாரா இருந்தாலும் திருமணம் சார்ந்த விஷயங்கள், திருமணம் ஆகி கருத்து வேறுபாடுகள்ல பிரிவினையில இருக்கக்கூடியவர்கள், அவங்களுக்கெல்லாம் சரியாகும். மறுமணம் பண்றது,
காதல் திருமணம் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களுமே கை கொடுக்கறதுக்கான ஒரு வழி வாய்ப்புகள் உண்டு. அப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காதல் திருமணமா இருக்கட்டும், நிச்சயிக்கப்பட்ட திருமணமா இருக்கட்டும், எல்லாமே நல்லா தான் இருக்கும், ஒன்றும் குறைபாடு இருக்காது இந்த காலகட்டத்துல. இந்த சுக்கிரன் புதன் குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9ஆம் இடத்தை பாக்குறாரு. 9 அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், அப்பாவுடைய ஸ்தானம், அப்பா வழியில கிடைக்கக்கூடிய பாக்கியஸ்தானம். பூர்வ புண்ணிய ஸ்தானம்ங்கிறது 5, பாக்கியஸ்தானம்ங்கிறது 9. அந்த பாக்கியஸ்தானத்துல இருந்து அப்பாவினுடைய வழியில் வரக்கூடிய சொத்துக்கள், அப்பா வழியில கிடைக்கக்கூடிய பண வரவு செலவுகள், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு, இந்த மாதிரி கிடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சுமூகமா சால்வ் ஆகி ஒரு பங்கு பிரிக்கிறாங்க அண்ணன் தம்பி இவர்களுக்குள்ள அப்படின்னா சண்டை சச்சரவுகள் இல்லாம சாத்வீகமாக பிரித்து கொள்வதுதான் பெரிய விஷயம். அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துல உங்களுடைய ராசியை குரு பார்ப்பார். அந்த அளவுக்கு வந்துடும். அப்ப அந்த அளவுக்கு வருது அப்படின்னா குருவாகப்பட்டவர் இருக்கக்கூடிய இடத்தோட பார்க்கக்கூடிய பார்வை பலனாயிரும். இது ஒண்ணு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல இருந்து பயிற்சியாகி உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆடி மாசத்துல அவர் பயிற்சி ஆகிறார். ஆடி மாசம் 15ஆம் தேதி, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி 6 மாச காலம் தட்சிணாயன காலமாகவும், தட்சிணாயன காலம் தேவர்களுக்கு ஒரு நாள் இரவு பொழுதாகவும், தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த 6 மாத காலம் தேவர்களுக்கு ஒரு நாள் இரவு பொழுதாகவும் இருக்கு. நம்ம 6 மாசம் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயத்த தேவர்கள் ஒரு நாள் பொழுது அப்படின்னா அப்ப நம்மளுடைய காலகட்டம் என்ன? வாழ்ற வாழ்க்கை வரைக்கும் அனுபவிச்சுட்டு சாகிறது மட்டும்தான் மிச்சமோ தவிர எனக்கு சேர்க்கணும், என் பிள்ளை குட்டிக்கு சேர்க்கணும், பேரனுக்கு சேர்க்கணும், பேத்திக்கு சேர்க்கணும், அப்படி சேர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய நிலை எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிம்மதிங்கிறது போயிடும். ஒரு அளவு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஓடணும். ஒரு அளவுக்கு மேல பணம் சம்பாரிச்சுட்டா அந்த பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு மேற்கொண்டு அதை விட அதிகமா ஓடணும். ஓடுனாத்தான் அந்த பணத்தை தக்க வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஏமாந்துட்டு போயிடுவோம். ஏன்னா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. அந்த சூழ்நிலையிலையும் இன்னைக்கு குருவாகப்பட்டவர் 3ல இருந்து உங்களுடைய 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம்னா லாபஸ்தானத்தை 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ எப்படி இருக்கும்? லாட்டரி சீட்டு வியாபாரங்கள் இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் இருந்தாலும் உள்ள தாராளமாக போகலாம். நீங்கள் அப்படி போய் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான நல்ல மாற்றத்தை சந்திக்கிறதுக்கான ஒரு வழி வாய்ப்புகள் கிடைச்சிரும். இந்த ஆடி அமாவாசை அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறது, திதி கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லது நடக்கும். தை அமாவாசைன்னு அதே மாதிரி கொடுக்கலாம் தாராளமாக. எப்போ இறந்துருந்தாலுமே இந்த 6 மாத காலத்தில் ஆடி அமாவாசை, அந்த 6 மாத காலத்தில் தை அமாவாசை, இது ரெண்டுமே எதுவுமே தெரியல எனக்கு எப்படி நான் கொடுக்குறது, எந்த இதில் கொடுக்குறதுனாக்கா இந்த மேகாலய அமாவாசை வருது இல்லை, மகாலய அமாவாசையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ கொடுத்துட்டு போயிடலாம். அதில் நீங்கள் எந்த விதமான குறைபாடுகள் வராது. அது எப்போ கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். திதிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 நாள் முன்னாடி 15 நாள் பின்னாடி வரும். அப்படி வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூழ்நிலைகள் மாற்றிக்கணும். இந்த மீன ராசியை பொறுத்தவரை ராகு பகவான் அங்கே இருக்கார். ராகு அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய இடத்த பிரம்மாண்டப்படுத்துறது தான் அவரோட வேலை. ஆனால் தனிச்சு இருக்கார். ஏதாவது கிரகங்களோடு சேர்ந்து இருந்தால் அந்த ராசி அந்த கிரகத்தினுடைய வேலையவும் வாங்கி செய்கிறது இவருடைய வேலை. அதுதான் ராகு. அப்போ இந்த ராகு அப்படிங்கிறத நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா? சரி, இந்த பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரம் 1வது நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு நல்ல அருள் புரிகிறாரு அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோசமான சூழ்நிலை இருக்குன்னா ஒருத்தர் வந்து துண்ணூறு கொடுக்குறாரு, ஒரு பிரசாதம் கொடுக்குறாரு அப்படின்னா அவர் மனிதராக இருக்க வாய்ப்பு இல்லை. நமக்கு அவர் தெய்வம் தான். ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்குறாரு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தை விட வேற என்ன வந்துட முடியும்? தனக்குன்னு ஒரு விஷயம், அதுதான் இது. அதாவது இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு புதன் சுக்கிரன்
ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல இணைவு. எப்பவுமே வந்து புதன், சுக்கிரன், சூரியன் மூணுமே முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லுவாங்க. இந்த முக்கூட்டு கிரகங்களுடைய இணைவுகள் நல்லா தான் இருக்கு. இன்னைக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் வக்ரத்தில் இருக்காரு. வக்ரம் பெற்ற சனியினுடைய தாக்கம் 25% தான் இருக்கும். 25% இருந்தாலுமே இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே ஒரு வழியில வந்து குருவுடைய நட்சத்திரங்கள்னால பொறுமைசாலிகள், பொறுமையா செயல்பட்டு நல்ல விஷயத்தை வழிநடத்தக்கூடியவர்கள், ஒருவர் சொல்வதை கேட்டு பயன்பெறக்கூடியவர்களா இருப்பாங்க இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். அடுத்து உத்திரட்டாதி. உத்திரட்டாதி என்பது சனியினுடைய நட்சத்திரம். இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நொண்டி, முடவன், மந்தன் அப்படியெல்லாம் அவருக்கு ஒரு பேர் உண்டு. அந்த சனி பகவான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக உங்க வீட்டுக்கு உங்களுக்கு 12க்குள்ள அதிபதி தான். 11க்கும் 12க்குள்ள அதிபதி தான் சனி பகவான். நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு 12க்கும் 11க்கும் 12க்குள்ள அதிபதி தான் சனி பகவான். அவர் வந்து இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய அதிபதியும் சனி பகவான் தான். அப்ப சனி பகவான் ஆகப்பட்டவர் 12ல வந்து வக்ரமாகிறது உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் கொடுக்கும். மைனஸ் ஆயிரம், அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்தினுடைய அதிபதி புதன் பகவான் உங்களுடைய ராசியில மீனத்துல வரும்பொழுது அவருடைய நிலை வந்து நீசம். நீசமாகக்கூடிய கிரகத்தினுடைய பலன் என்ன அப்படின்னா 0%. இதே ஆட்சி பலம் பெற்று இருந்துச்சு அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய அடிப்படை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100%. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உச்சம் பெறக்கூடிய கிரகத்தினுடைய மதிப்பு 200 மடங்கு பலனை தரும். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த மீன ராசியை பொறுத்தவரை இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வந்து பாருங்க, புதனுடைய நட்சத்திரம் 6ல் இருக்கிறதுனால 6 அப்படிங்கிறது அடிமை வேலை. வேலையில் இருக்கக்கூடியவர்கள், ப்ரமோஷன் ஆகக்கூடியவர்கள் எல்லாருமே ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. அதுலேயும் வந்து பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி அப்படிங்கிறது ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இந்த கணக்கு டிபார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேர்ந்தெடுத்து அவங்களா போயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிரம்மாண்டமாக தான் இருக்கும். ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆடி மாதம் தக்ஷராயண காலமாகவும் தை மாதம் உத்தராயண காலமாகவும் அதை தேர்ந்தெடுக்கப்படுது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 6 மாத காலத்தில் தேவர்களுக்கு பகல் பொழுது இரவு பொழுது எவ்வளோ விஷயங்களை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க பாருங்க நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச விஷயத்த நம்ம கற்றுக்கிட்டு சொல்கிறதுக்கே இன்னைக்கு தடுமாற்றமாக இருக்குது. அப்போ கண்டுபிடிச்சவருடைய நிலையெல்லாம் என்ன இருக்கும்? ஒரு வருடம் பிறக்குது அப்படின்னா அந்த பிறக்கும் போதே வந்து இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம இடைக்காட்டு சித்தர் எழுதி வச்சிருக்காரு. அதே படிதான் படம் நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட ஒரு மாற்றமே இன்னொரு வரைக்கும் இல்லை. அப்போ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 நட்சத்திரமுமே வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறதால குரு மங்கள யோகம், குரு சந்திர யோகம் இதெல்லாம் இருக்கு. இந்த வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலுமே நல்லதாக பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.